ஹாய் காய்ஸ், நம்ம சேவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ணுங்க, வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல ஒரு ட்ரப்பிங் வாங்கியிருக்காங்க. லிட்டரலி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒயிட் வாஷ் செஞ்சிருக்காங்க இங்கிலாந்து. அண்ட் ஆல்சோ தே பிகம் த நம்பர் 1 ரேங்க் T20 டீம். இந்தியாவோட 1000 என்ன சொல்கிறது 65 டேஸோட கனவு முடிஞ்சு போச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம T20 ரேங்கில் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கும். அது கடைசியில் போச்சு. பட் எவ்ரி குட் திங் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட். ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு எல்லாமே நான் என்ன சொல்கிறது மோசம் அமைஞ்சது. 4-0 ஒயிட் வாஷ், T20 ரேங்கிங்கில் நம்பர்னு விட்டாங்க. ஸ்ரேஸே T20 கேப்டன்ஸில் நிறைய கொஷின் மார்க்ஸ், கம்பீரோட கோச்சிங் கொஷின் மார்க்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு லிட்டரலி T20 தோற்றதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண மனசே இல்லை. பட் புலம்பல்ஸ் மாதிரி நிறைய புலம்பணும்னு வச்சுருந்தேன். பட் டைம் கிடைக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், சாரி. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஓடியை என்னால் ரிவ்யூ போட முடியல. ஏன்னா T20 சீரிஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓடியை சீக்கிரம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு ரெடியாக இருந்தேன். பட் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. இங்கிலாந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியா தோக்கக்கூடிய ஒரே டீம்னா அது இங்கிலாந்து தான். ஏன்னா அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்கணும், வான்கடையில் தோத்தாங்க. பட் அதுக்கு வச்சு அவங்க ஊரில் செஞ்சு விட்டாங்க. 4-0 செம்ம ஒயிட் வாஷ். அண்ட் ஹாரி ப்ரூக்கு பிரெண்டன் மெக்கலம் காம்பினேஷன் T20ல சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ தேர் லிட்டரலி டூயிங் வெல். ஏன்னா இங்கிலாந்து சூப்பராக பண்ணாங்க. இன்னும் கூட ஜேமி ஓட்டன் நிறைய பேர்லாம் வந்து இன்னும் டீம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இங்கிலாந்து. இந்தியாவுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த T20 சீரிஸ்க்கு அப்புறம் இந்தியா ஜிம்பாப்வேக்கு போய் 3 T20 ஆட போகிறாங்க. ஸோ அதுவுமே அசால்ட்டாக நினைக்க முடியாது. ஸோ T20 வேர்ல்ட் கப் 2028க்கு இந்தியன் டீம் ரெடி ஆகணும், அவ்வளோதாங்க. ஸோ ஓகே, அப்போ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பேச போகணும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஓடி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி கவர் பண்ண போகிறோம்னா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடி ப்ரிவியூ அட் சோஃபியா கார்டன்ஸ் அங்கே தான் நடக்க போகுது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. பட் வில் தே என்ன சொல்கிறது கண்டினியூ தட். ஸோ அதனால் இந்தியன் டீம் 1-0 ஜெயிச்சுட்டு வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எட்ஜ் பேஸ்டனில் ஒரு க்ளோஸ் ஃபார்ட் கான்டெஸ்ட் என்ன சொல்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி அவுட் ஆகிட்டுமே இந்தியன் டீம் 250+ சேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பராக போச்சு சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடி ப்ரிவ்யூ தான் பார்ப்போம். ரெண்டு டீமோட பிளேயிங் அனாலிசிஸ், பிச் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே எதுக்கான பில்டப்னு உங்களுக்கே தெரியும். ICC ODI வேர்ல்ட் கப் 2027 ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போனா அக்டோபர் 2027 நவம்பர் வரைக்கும் போகும். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் மெயினாக ப்ரிடாமினென்ட்லி நடக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பாப்வே, நமீபியா ஹோஸ்ட். ஸோ அதனால் இந்த 3 கண்ட்ரீஸில் தான் நடக்குது. எல்லாமே சுற்றி இருக்கிற குவார்ட்டர்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லெஸ் தென் 1 year to go. டீம்ஸ் ஹேவ் டு ஃபைனலைஸ் தேர் 15s. ஏன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது உங்களுக்கு 1 monthக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணும். ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பேட்ஸ்மேன் ஓரியன்டட் கம்மி தான், பவுலர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரெடி ஆகும். சரி ஓகே, என்ன சொல்கிறது ஃபிக்சர்ஸ் பார்த்துக்கலாம். T20 சீரிஸ் வெற்றிகரமாக இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஓடி இந்தியன் டீம் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஓடி பார்த்தீங்கன்னா கார்டிஃபில், அதாவது சோஃபியா கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் மிட் நைட்டில் தான் கேம் முடியும். மக்களே கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஓடியே பார்த்தீங்கன்னா 11:30க்கு முடிஞ்சது நைட்டு. செகண்ட் ஓடி கண்டிப்பாக 2:33 வரைக்கும் போகலாம். என் கெஸ்ஸு இப்போ ஆல் அவுட் ஆகிட்டா ஜெயிக்கலாம். தேர்ட் ஓடியே பார்த்தீங்கன்னா லண்டன் ஓவல்ஸில் என்ன சொல்லுது ஓவல் நடக்குது. ஸோ லாட்ஸில் நடக்குது. லாட்ஸாக ஓவலான்னு தெரில. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3:30 மேட்ச் தான் ஸ்டார்ட்டு. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது இந்த சீரிஸ். ஃபஸ்ட் ஓடி இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ஓடி டூ ஆர் டை ஃபார் இங்கிலாந்து. சரி ஓகே, ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சோஃபியா கார்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி சேசிங் டீமுக்கு வந்து அட்வான்டேஜாக இருந்திருக்கு. பாஸ்ட் ஒரு 15 ODIஸில் கிட்டத்தட்ட 12 ODIs வந்து சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ODIs மட்டும் தான் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ப்ரிடாமினென்ட்லி இது ஒரு சேசிங் ஓரியன்ட் பிச்சுங்க. ஏன்னா இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 278 இருக்குது. அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 248 இருக்குது. அண்ட் ஆல்சோ சேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 265 வருது. ஸோ இங்கே ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பட் இங்கே வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும் 295 இல்லை 290க்கு மேலே நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் கண்டிப்பாக ஒரு சேஃப் ஸ்கோர்னே சொல்லுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ப்ரிடாமினென்ட்லி 15th ஓவர்லேருந்து வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 overs கண்டிப்பாக சீமர்ஸ்க்கு இனிஷியலாக ஹெல்ப் இருக்குது. பட் அதுக்கப்புறம் 15 to 40 கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் லீடிங் விக்கெட்டேக்கர் ஆதில் ரஷீத், சாகிப் மெஹமூத் 2 பேருமே ஆடுறாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ இட் வில் பி a குட் காம்பினேஷன். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் சேம் 11 வச்சு தான் போவாங்க. இங்கிலாந்து யோசிப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் எடுத்துன்னு வரலாமா. ஏன்னா இந்தியா ஜெயிச்ச டீம் மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் 2 டீமாக இருந்தால் யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சு சேசிங் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா இந்த பிச்சில் ப்ரிடாமினென்ட்லி சேசிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டியூ ஃபேக்டர் வராது மோஸ்ட்லி இங்கிலாந்துலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிங்கன்னா டெஃபினெட்லி 280லேருந்து 320க்குள்ளே அடிச்சா ஜெயிக்கலாம். இல்லைனா சேசிங் டீம் டெஃபினெட்லி தே ஹேவ் த அட்வான்டேஜ். எனிதிங் லெஸ் தென் 280னா ஈஸியாக சேஸ் பண்ண டீம் ஜெயிப்பாங்க. சரி ஓகே, அப்போ இங்கிலாந்து கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ ஹோஸ்ட் இங்கிலாந்து அவங்க பார்த்தீங்கன்னா ODIயில் ஒரு தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி தான் இருக்காங்க. T20யில் ஜாம்பவானா இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது குட்டி போட்டு தான் சுற்றுறாங்க. ஏன்னா ODIயில் இங்கிலாந்து ஒரு மோசமான ஸ்டாட் வச்சுட்டு இருக்காங்க. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 28 மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 15 மேட்ச் தோற்றுருக்காங்க. லிட்ரலி ஹாஃப் த மேட்சஸ் தோற்றுருக்காங்க இங்கிலாந்து. ஸோ அதனால ஒரு புவர் ODIலேருந்து ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவை அங்கே போய் தோக்கடிச்சாலுமே பவர் பேக் டீம்ஸ் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுலாம் தோற்று தான் வராங்க. இப்போ ஃபஸ்ட் ODI வேறு தோற்றுட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் ஸ்குவாடு படிச்சிடுறேன். ஹாரி ப்ரூக் கேப்டன், ரேஹான் அஹமத், ஜோஃபர் ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், டாம் பேண்டன், சாகிப் மெஹமூத், ஜேக்கப் பத்தல், ஜாஸ் பட்லர்,
பட்லர், ஜேம்ஸ் கோல்ஸ், சாம் கரன், லியாம் டாசன், பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஆதில் ரஷீது, ஜோ ரூட், அதுக்கப்புறம் ஜாஷ் டங், எக்ஸ்ட்ராவாக ஃபர்ஸ்ட் ஓடி இன் பிட்வீனில் பிரைடன் கார்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது நீங்கள் T20 செட்டப்பில் பார்த்து அதே ஸ்குவாட் தாங்க. கேப்டனும் அதே கேப்டன், பிளேயிங் லெவனும் ஆல்மோஸ்ட் சிமிலர். எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பிளேஸ் யாருன்னா பென் டக்கெட், ஜோ ரூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரைடன் கார்ஸ் ஆட் ஆயிருக்காரு, கஸ் அட்கின்சன். மற்றபடி இது ப்ரிடாமினெட்லி T20 இருக்கிற அதே செட்டப் தான். ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. பட் என்னன்னா T20 மாதிரியே அவங்க ஓடி ஆடணும்னு அடாப்ட் பண்ணுறாங்க, அதுதான் கஷ்டம். ஓடிஐ மாதிரி ஆடினா தான் இங்கிலாண்டால் ஜெயிக்க முடியும். T20 மாதிரி ஆடினீங்கன்னா கண்டிப்பாக பொட்டலம் ஆயிடுவீங்க. லிட்டரலி அதான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஓடியில். லியாம் டாசன், ஜோ ரூட் ஹெல்ப் பண்ணாங்க 255 வரத்துக்கு. ஏன்னா அவங்க 110 for 6 இருந்தாங்க இங்கிலாந்து, 40 for நோலாஸ் இருந்து. ஸோ அதனால இங்கிலாந்து கொஞ்சம் ஓடிஐ மாதிரி அடாப்ட் பண்ணோம். ஸோ இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ பிளேயிங் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் வாஸ் ஓப்பனிங் வித் ஜேக்கப் பெத்தல். எனக்கு ஒரு வியர்டான காம்பினேஷன். என்னடா ரேஹான் அஹ்மத் ஸ்ரீலங்கா சீரிஸில் ஓப்பனிங் பண்ணி வச்சுங்க, இப்போ நான் பெத்தல் எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இருக்குது. பெத்தல்லாம் ப்ரிடாமினெட்லி மிடில் ஆர்டரில் தாங்க வெல் சூட்டட். அவர் ஓப்பனிங் தள்ளி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஓப்பனர் ஏன்னா ஜாக் ராலி ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ரேஹான் அஹ்மத் ட்ரை பண்ணாங்க, இப்போ என்ன ஜேக்கப் பெத்தல். இது எதை நோக்கி போகணும்னு தெரியல. பட் பென் டக்கெட் அவர் ஒரே தாங்க பட்டாபாகம் பாட்டி இலக்கியம். பட் இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஓடியே கொஞ்சம் காம் டவுன் பண்ணி ஆனார். பும்ரா ஸ்பெல்லும் பிரசித் கிருஷ்ணாவும் கொஞ்சம் பார்த்து ஆடினார். குட்னூர் பிளர் வந்து அடிக்க ஆரம்பிச்சார். அந்த மாதிரி பென் டக்கெட் சென்சிபிள் ஆடினா இங்கிலாந்துக்கு நல்லா உதவும். ஏன்னா இவர் வந்து என்ன சொல்றது டமால் டூமில் அடிக்க பிளேயர். பட் ஓடிஐன்னு வந்துட்டா கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஆடணும். அதனால பென் டக்கெட்டோட இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் செகண்ட் ஓடிஐலுமே. ஏன்னா ஜேக்கப் பெத்தல் ரொம்ப தடுமாறாரு. ஐ குடன்ட் see a confidence in him while batting. T20 ஆடின கான்ஃபிடன்ஸ் ஓடிஐல இல்லை. ஸோ அதை அவர் பார்க்கணும். திரும்பி சான்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் 3 ஜோ ரூட், மாஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. ஓடிஐன்னு வந்துட்டாலே பிஸ்தா. அண்ட் ஆல்சோ இங்கே எப்படி நமக்கு விராத்துவாங்க ஜோ ரூட். ஸோ அதனால ஜோ ரூட்டோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎம் டூபி அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி 200 ஆல் அவுட் ஆகிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓடியில். பட் விட்டாங்க. ஸோ ஜோ ரூட்டோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஷட்டில் ரோல் பண்ண விட்டிங்கன்னா கண்டிப்பாக 50 இல்லை 100 கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ அது ஒரு டேஞ்சர் ஃபேக்டர். பட் மற்றபடி தான் இங்கிலாந்துக்கு ரியல் ப்ராப்ளமே. நம்பர் 4லேருந்து இங்கிலாண்டில் யாருமே ஃபார்மில் இல்லை. ஹாரி ப்ரூக், பட்லர், சாம் கரன், வில் ஜாக்ஸ். நான் ஓடிஐல சொல்கிறேன், ஓடிஐல மட்டும் சொல்கிறேன். ஸோ பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்லராக இருக்கட்டும், ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், அந்தளவுக்கு பெரிய ஓடிஐ ரெக்கார்ட் இல்லை இந்த ரீசென்ட் இயர்ஸில். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரிடாமினெட்லி சென்ச்சுரிஸ் வரல, 50s வந்திருக்கு. ஹாரி ப்ரூக் ஸ்ரீலங்கா கூட டீசெண்டாக பண்ணாலும் இந்தியா இந்த பிச்சர்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுவார். அண்ட் இந்தியன் போலிங் அகைன்ஸ்டாக நல்லாவே கஷ்டப்பட்டார் பார்த்தோம். ஸோ அதனால ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர் யாராவது ஒருத்தர் நின்று ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே மிடில் ஆர்டரில் அவ்வளோ பெருசாக கான்ட்ரிபியூஷன்ஸ் வர மாட்டேங்குது. ஒன்று டக்கெட் அடிச்சிடறாரு, இல்லை ஜோ ரூட் அடிக்கிறாங்க. ஸோ தெரியல, மெஜாரிட்டி ஆஃப் ஓடிஎஸ்மே அப்படி தான் போச்சு. பட் ஓவரால் அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஸோ ஹாரி ப்ரூக் கேப்டனாக T20 நல்லா பண்ணார். ஓடிஐலையும் அதே பண்ணணும். ஏன்னா ஓடிஐல கொஞ்சம் சென்சிபிளாக 40 balls 50 balls ஆடி நீங்கள் 30 அடித்தாலும் பரவாயில்ல. பேஸ் பால்ன்ற பேரில் T20 ஆடி தொலையாதீங்க, ஓடிஐ ஆடுங்க. அதெல்லாம் இங்கிலாந்து கொடுக்குற ஓடிஐ ஆடு. ஜாஸ் பட்லர் நம்பர் 5 தான் ஆடுறாரு ப்ரிடாமினெட்லி. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும். அவருமே இனிஷியலாக அந்த டமால் டுமில் அடிக்க போயிட்டு சென்சிபிளாக ஆடினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓடிஐல இங்கிலாந்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லீக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பட்லரும் ரூட் மட்டும். நம்ம எல்லாருமே இப்போ வந்தவங்க. சாம் கரன் ஓரளவு சொல்லலாம், ஏன்னா வில் ஜாக்ஸுமே புதுசு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு T20 செட்டப்பில் இருக்க பிளேயர்ஸ். ஓடிக்கு அவங்க டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஓடிஐ நீங்கள் வரும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது லெத்தாஜிக்காக ஆடலாம். டைம் இருக்குது, ரொம்ப அலட்சியம் ஆட முடியாது. பட் கொஞ்சம் ஆடலாம். ஸோ அதனால இங்கிலாந்து அந்த ஐடியாவுக்கு போனோம். சாம் கரன் நினச்சா என்ன சொல்கிறது கேமை டேக் டவுன் பண்ணலாம். பட் வந்து அவரும் சட்டுன்னு அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால இவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, ஓடியக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குது. பட் தே ஹேவ் டு பெர்ஃபார்ம் தெம்செல்ஸ். அதை அவங்க பண்ணால் இங்கிலாந்து கண்டிப்பாக நல்லா ஆடலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டர் வீக்னஸ் இங்கிலாந்து எப்படியா ஓவர் கம் பண்ணும். வில் ஜாக்ஸுமே ஓடிஐக்கு ஏற்ற பிளேயராக கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா ஓவர்டனில் வந்துட்டா வில் ஜாக்ஸ் வெளில தான் உட்கார வைப்பாங்க. பட் ஓவர்டன் இல்லாதனால வில் ஜாக்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தராங்க. பட் அவர் கேபிட்டலைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக வெளில ரேஹான் அஹ்மத் இருக்காரு, ஜேம்ஸ் கோல்ஸ், இவங்களாம் ட்ரை பண்ணலாம். பட் இங்கிலாந்தில் என்ன பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் கூட உள்ள ஓகே ஆடக்கூடிய ஆள் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க T20 மாதிரி ஆட்டு போகிறாங்க. கொஞ்சம் டீப்பாக இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி ஆடினா ஓடிஐ மாதிரி ஸ்கோர் எடுத்துருவாங்க. பட் அவங்க ப்ராப்ளமே பவுலிங்கில் தான். ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாண்டி ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெத்தல் ஒரு ஸ்பின்னர், ரூட் ஒரு ஸ்பின்னர், வில் ஜாக்ஸ் ஒரு ஸ்பின்னர், ஆதில் ரஷீத் ஒரு ஸ்பின்னர், லியாம் டாசன் ஒரு ஸ்பின்னர். டீமில் 5 ஸ்பின்னர். பட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் நீங்கள் 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு மீடியம் பேஸ். அதுதான் பிரச்சனை. ஸோ ஓவரால் இங்கிலாண்டோட பவுலிங் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஆர்ச்சரியாக அவங்க ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆர்ச்சர் அடிவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியல. ஜாஷ் டங் புதுசு, ஸோ அவர் எப்படி போட போகிறான்னு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாம் கரனும் ஒரு விக்கெட் எடுத்தால் அப்புறம் ரன் லீக் பண்ணுறாரு. ஸோ பவுலிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இங்கிலாந்துக்கு. பேக்கப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேஹான் அஹ்மத், பிரைடன் கார்ஸ், டாம் பென்டன், கஸ் அட்கின்சன், ஜேம்ஸ் கோல்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆதில் ரஷீதை கை வைப்பாங்களா தெரியல. லியாம் டாசன் 50 வேறு போட்டிருக்காரு. ஸோ தூக்குவாங்களா தெரியல. ஸோ திரும்பி எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அதே பிளேயிங்கோட தான் போவாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னா வில் ஜாக்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ரேஹான் அஹ்மதோ இல்லைனா பிரைடன் கார்ஸோ எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா 2 பேராலையும் பேட்டிங் ஆட முடியும். வில் ஜாக்ஸோட பேட்டிங் அங்கே உங்களுக்கு தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாசன் வந்து உங்களுக்கு 8ல் 50 அடிக்காருன போது அது வந்து வில் ஜாக்ஸால் பண்ணி தான் காப்பாற்றணும்னு இல்லை. ஸோ அதனால நான் பிரைடன் கார்ஸ் ஆட வைப்பேன். பட் மற்றபடி இங்கிலாந்து டீம் என்னவோ எனக்கு கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்
பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இந்தியன் டீம் பற்றி பார்ப்போம். ஸோ அவே டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஓடியில் ஒரு செம்ம என்ன சொல்கிறது ப்ரிடாமினன்ட் பொசிஷனில் வராங்க. சுப்மன் கில்லோட கேப்டன்சி வாஸ் டாப் நாச். ஏன்னா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நியூசிலாந்து சீரிஸில் கொஞ்சம் ஒரு ஸ்லம் தெரிஞ்சுது, பட் இப்போ நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்வீத் பும்ரா, கேஎல் ராகுல் எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்கன்னும் போது திஸ் இஸ் த இந்தியன் டீம் விட்னஸ் டு வாட்ச். அதுதான் நம்ம தேவைப்பட்டது. அதே மாதிரி தே டெலிவர் த பர்ஃபார்மன்ஸ், கிளாசிக்கல் வின். ஏன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் 50s போட்டு கைட் பண்ணாங்க. ஏன்னா ரோஹித் சரி கோலி சரி 2 பேர் அவுட் ஆனாங்க. கில்லு வேறு இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ அவர் ஃபிட்டாக இருப்பாரா தெரியல. ஸ்ரேயஸ் தொல்ல ஆரம்பிச்சார். ஸோ அதனால் இந்தியன் டீமுக்கு பிரச்சனை இருக்குது, பட் அதை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. வித் ஹர்திக் பாண்டியா இல்லை, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இல்லை. ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஓடி எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா, சுப்மன் கில் கேப்டன், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், விக்கெட் கீப்பர்ஸ் கேஎல் அண்ட் இஷான் வெல்ல. ஸோ வாஷிங்டன் அக்ஷர் 2 பேரும் ப்ரிடாமினன்ட்லி பார்க்குறாங்க. குல்தீப் யாதவ் பெஞ்சில் இருந்தார். ஜஸ்பீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா அவர் ரூல்ட் அவுட், அவருக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அண்ட் அஷ்தீப் சிங், குர்னூர் பிராட், சிவம் டுபே, நிதிஷ்குமார் ரெட்டி ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஓவரால் இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாடில் ஹார்திக் பாண்டியா வந்துட்டானா இது ஒரு ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் கப் ஸ்குவாடு வித் ஹர்ஷித் ராணா ஆல்சோ. இவங்க 2 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் தான் போகுது. இதுலேருந்து 1-2 பேர் இல்லை 3 பேர் மேக்ஸிமம் மிஸ் அவுட் ஆகலாம். என்ன ஒன்று லேக் ஆகுதுன்னா ஒரு பேக்கப் ஓப்பனர் இல்லையோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஜெயஸ்வாலா, ருத்துராஜான் டைம் தான் தெரியும். பட் இந்த டீம் பார்க்க நல்லா இருக்குங்க. இந்த டீமில் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னு வேணுமா, ஸ்பின் இருக்குது, மிடில் ஆர்டர் வேணுமா, எல்லாமே இருக்குது இந்த இந்தியன் டீமில். சரி, ஓகே, இந்தியன் டீமோட பிளேயிங் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பவுலிங்கும் சூப்பர், பேட்டிங்கும் சூப்பர் போது கண்டிப்பாக கை வைக்க மாட்டாங்க. திரும்பி அதே பிளேயிங் தான் போவாங்க. விச் வில் பி ரோஹித் அண்ட் சுப்மன் கில் டு ஓப்பன். 2 பேருமே சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சில டைம் விட்டுறாங்க. ஆப்கானிஸ்தான் சீரீஸில் பார்த்தோம் ரன் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் 2 பேரும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் 2023 வேர்ல்ட் கப் மாதிரியே சூப்பராக போகும். ஸோ அது நமக்கு குட் சைன். அண்ட் சுப்மன் கில் ஓடின்னு வந்துட்டாலே மனுஷன் வேற மாதிரி ஆடுறான். அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து பிச்சஸ்ன்னு வந்துட்டா இன்னும் பயங்கரமாக ஆடுறாரு. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸில் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். இந்த பிச்சஸில் அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து பிச்சஸ்ன்னு வந்துட்டாலே சுப்மன் கில் நான் இல்லாமல் விட்டுறா, நான் தாண்டாங்க அப்படின்ற மாதிரி மனுஷன் எப்போ வந்தாலும் ஒரு 50 இல்லை ஒரு செஞ்சுரி ஆல்சோ ஒரு 70-80 கன்வெர்ட் பண்ணிடுறாரு. விச் இஸ் அ குட் சைன். ஏன்னா இந்த மாதிரி பிச்சஸில் கில்லு எக்ஸ்போஜர் கிடைச்சா தான் அவே பிச்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா ஆடக்கூடிய. ஸோ அதனால் கில்லு செம்ம ஃபார்மில் இருக்காரு. அவர் எப்படி இங்கிலாந்து ஸ்டாப் பண்ண போகிறான்னு தெரியல. இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் ரோஹித் சர்மா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பட் 11 ரன்ஸில் அவுட் ஆயிட்டாரு. அதே ஸ்டேடியமில் 7 செஞ்சுரி வச்சிருந்தார். பட் ஓகே, அதெல்லாம் பாஸ்ட். இப்போ செகண்ட் ஓடியில் ரோஹித் சர்மா என்ன பண்ணும், அட்லீஸ்ட் ஒரு 40-50 இது அட்லீஸ்ட் 30-40-50 அடிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ரோஹித் ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுத்தா கில் அது அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே பண்ணுவார். பட் ரோஹித் இனிஷியல் அவுட் ஆயிட்டா ப்ரெஷர் கில்லு மேலே வந்துடும். விச் மீன்ஸ் கோலி ஹேஸ் டு கம் டவுன். நம்பர் 3 அவருக்கும் ப்ரெஷர் இருக்குன்னா விராட் கோலியுமே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் ஆடாமல் வந்தார். ஒரு 5 ரன் அவுட் ஆயிட்டார் ஆர்ச்சர் கிட்ட. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹை ஆன் கோலி, ரோஹித். பட் அவங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. பட் தே ஹேவ் டு டெலிவர் தேர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இவங்க தான் டீமை காப்பாற்றணும். சம்டைம்ஸ் நேற்று மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா. ஸோ விராட் கோலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு குட் நாக் ஒரு 50 போட்டாலும் எனக்கு சந்தோஷங்க. செகண்ட் ஓடியில் போடுவாரா வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஐம் எக்ஸ்பெக்டிங் 50 ஃப்ரம் போத் ரோஹித் அண்ட் கோலி. 2 பேரும் போட்டால் வேற லெவலு. பட் ஒருத்தர் போட்டால் சந்தோஷம். இங்கே நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட் ஓடி சீரிஸுமே நல்லா பண்ணாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச்மே அவர் ரன் அவுட் எல்லாம் 50 போட்டிருப்பார். நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சூப்பராக இருக்குது. 5ல் வாஷிங்டன் சுந்தர் கூட ஆங்கர் இன்னிங்ஸ் நல்லா ஆடுறாரு. பட் இவரால் அக்ரெசிவாக ஆட முடியுமா? 300-350 சேஸ் பண்ண அவர் எப்படி ஆடுறாரு அது மட்டும் நான் வெயிட் பண்ண பார்க்குறேன். பட் வாஷிங்டனுக்கு பவுலிங் நிறைய கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. 4 ஓவர் 5 ஓவர் தராங்களே தவிர அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பார்க்கணும், கொடுங்க, தாராளமாக கொடுங்க. ஒரு 8 ஓவர் 9 ஓவர் கொடுங்க. அப்போ தான் வாஷிங்டன் ஓடிக்கு செட் ஆகிறா இல்லைன்னு தெரியும். பவுலிங்கில் பேட்டிங் இஸ் ப்ரூவ்ட். ஏன்னா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் நல்லா பேட்டிங் ஆனார். நேற்று 50 மேட்ச் வினிங் 50 ஓகே. அக்ஷர் பட்டேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜடேஜா. ஆனால் ஜடேஜா இப்போ ஸ்குவாட்லேயே காணும். ஸோ ஜடேஜாவை அடுத்த அக்ஷரா பார்க்குறாங்கன்ற போது குட் அக்ஷர் டெலிவர் பண்ணுறார் 4 for அதுக்கப்புறம் மேட்ச் வினிங் 60 அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் போது ஹீ வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால் இந்தியன் டீமுக்கு பேட்டிங் பிரச்சனையே இல்லைங்க. நம்பர் 8 வரைக்கும் இருக்குது. வித் கேஎல் ராகுல் கம்மிங் அட் நம்பர் 6, சிவம் டுபே நம்பர் 8 சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க, டாப் 8 கடப்பார பேட்டிங். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஹர்திக் பாண்டியா வந்துட்டான்னா அவள் தான் அங்கே ஸ்குவாடு. அவள் தான். டூபே கூட பாருங்கள் நேற்று விக்கெட் எடுத்தார். டூபே வந்து எப்பயாவது தான் ஓடியார். அதுதான் ஒரு 4வது மேட்ச். சும்மா ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா. பட் டூபேமே என்ன சொல்கிறது தேவைப்பட்டு அடிப்பார். பட் ஓடியில் அவரோட பேட்டிங் எனக்கு தெரியலப்பா. பவுலிங் ஒரு 3-4 ஓவர்ஸ் டிப்பின் பண்ணலாம். ஸோ இந்த இந்தியன் டீமுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. பேட்டிங்கும் 8 வரைக்கும் இருக்குது. பிரசித் கிருஷ்ணாவாலையும் சுத்த முடியுன்ற போது சூப்பர் டீம். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ரீசெண்ட் 2 ஓடி சீரிஸுமே நல்லா பண்ணியிருந்தார். அது நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹர்ஷ்தீப்போட பிரசித் கிருஷ்ணா ப்ரிஃபர் பண்ணுறது விச் இஸ் அ குட் சாய்ஸ். ஏன்னா பிரசித்தும் நல்லா டெலிவர் பண்ணுறாரு ஓடியை பொறுத்த வரைக்கும். டெஸ்ட் T20 வாகாக இருந்தாலும் ஓடியாக நல்லா பண்ணுறாரு. அண்ட் இங்கிலாந்து பிச்சஸ் அவருக்கு சூட் ஆகுது. சூப்பராக போட்டார் ஃபர்ஸ்ட் ஓடியில். ஸோ ஐ வில் அப்ரிஷியேட் ஹிம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பும்ரா
தலைமை வந்துட்டாலே அவ்வளோதான், நான் தாண்டா அப்படின்ற மாதிரி. இந்தியன் டீம் பும்ரா இல்லைனா எப்படின்னு நம்ம பார்த்தோம் T20யில். பட் ஓடியில் தலைமை வந்துட்டாலே அவ்வளோதான். அண்ட் குர்னூர் இந்த சார்ட்ஸை நல்லா ரைஸ் பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் சீசன்லேயே நல்லா டொலிஃபிக்காக போகிறார். ஸோ குட் சைன். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வீக்னஸே எனக்கு தெரியலங்க. பவுலிங்கும் நல்லா இருக்குது, பேட்டிங் நல்லா இருக்குது. என்ன குல்தீப் யாதவ் எங்கே நிரப்ப முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு டெட்லி ஸ்பின்னர் பெஞ்சில் உட்காருது பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இங்கிலாந்து டீம் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வீக்கு. பட் எங்கே ஆறு வைப்பீங்க, அதான் பிரச்சனை. ஸோ மோஸ்ட்லி பெஞ்சில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், பிரின்ஸ் யாதவ், அஷ்தீப் சிங் அண்ட் இஷான் கிஷன். ஸோ இவங்க வந்து பெஞ்சில் இருப்பாங்க. இஷான் கிஷன் சூப்பராக சென்ச்சுரிலாம் போட்டார் ஆப்கானிஸ்தான் சீரீஸில். பட் கோலி இல்லாதவே ஆடினாங்க. இப்போ கோலி வந்தாலும் என்ன சொல்கிறது, காம்பினேஷன் மேலே கை வைக்க முடியாது. பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷித் ஆனால் பேக்கப். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் பேக்கப் தான். அஷ்தீப் சிங்கா பிரசித் கிருஷ்ணாவான்னு பார்த்தா பிரசித் நல்லா போடுறாரு. ஸோ அதனால் அஷ்தீப்புக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் எங்கேயும் ஆட வைக்க முடியுமா தெரியல, பார்க்கலாம். தேர்ட் ஓடியை தெரியும், இந்த ஓடியை மாற்ற மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, 2 டீம் பற்றியும் பேசிட்டோம். ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போவோம். ஸோ சோஃபியா கார்டன்ஸ் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு சேசிங் டீமுக்கு ஹைலி அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிக்கணும்னா 280 320 அடிக்கணும். பட் அது ஹைலி இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன், நடக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம். ஸோ இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர்ஸ் சொந்தம், ஏன்னா அவங்களா தோற்ற தான் உண்டு. இங்கிலாந்து டீம் எனக்கு இன்னும் ஓடியில் அவங்களுக்கு காம்பினேஷன் கஷ்டப்படுறாங்க. பவுலிங்கும் கொஞ்சம் வீக்காக தெரியுதுனால ஐ வில் கோ வித் இந்தியா 70 இங்கிலாந்து 30. என்ன தான் T20யில் இங்கிலாந்து பெரிய கையாக இருந்தாலும் ஓடின்னு வந்துட்டா நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இந்தியா ப்ரூவ் பண்ணாங்க. செகண்ட் ஓடி இங்கிலாந்துக்கு டூ தோத்தா சீரீஸ் இந்தியாவுக்கு, ஜெயிச்சா மட்டுமே இங்கிலாண்டால் சீரீஸில் இருக்க முடியும். பார்க்கலாம் சோஃபியா கார்டன்ஸில் என்ன நடக்க போகுது. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட 2 பார்ட் கொண்டு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஓடி ரிவ்யூ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. இந்த செகண்ட் ஓடி ரிவ்யூ வரும். அதே மாதிரி மேட்ச் முடிச்சோன்னே ரிவ்யூ ஷார்ட்ஸாக வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால தான் வீடியோ போட முடியல. இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ராப்பராக போடுறேன். உங்கள் சப்போர்ட்டை முடிச்சாலும் கொடுங்க. ரீச் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள்.